குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஏன் குழந்தை அழுதுட்டு இருக்கு? பால் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்லையே. பெரிய டாக்டர் வர நேரம் பார்த்து அழறியே. கெட்டிக்காரி. என்னது நர்சம்மாவா? அக்கான்னு கூப்பிடணும்னு சொல்லிருக்கேன், மறந்துட்டியா? பரவாயில்ல, என்ன அக்கான்னே கூப்பிடு. நீ அப்படி கூப்பிடும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இனிமே அப்படியே கூப்பிடுவியா? சரிக்கா. மேரி, டாக்டர் சோமனுடைய யூனிட்ல உதவி தேவைப்படலாம். என்ன, நீ இன்னும் பால் குடிக்கல? எங்க குடிக்கிறா டாக்டர்? கதை சொல்லுன்னு பிடிவாதம் பண்ற. கதை சொல்ல சொன்னா சொல்ல. நீதான் வியாதிஸ்தர்கள் உடைய சொந்தக்காரங்க மாதிரி பாத்துக்கிறியே. மேரி, வியாதி குணமானது மருந்துனால மட்டும் இல்ல, அன்பா பழகிறதுலயும் ஆறுதலான வார்த்தைகளால தான். உண்மைதான் டாக்டர். உனக்கு புரியுது, எல்லாருக்கும் புரியலையே. கதை சொன்னாதான் நான் பால் குடிப்பேன். சொல்றேன். உன்ன போலவே பசிக்குதுன்னு எழுத ஒரு பாப்பாவோட கதையை சொல்றேன். எங்க சாப்பிடு. இதே தஞ்சாவூர் ஜில்லாவில வேளாங்கண்ணின்னு ஒரு கிராமம். அழகான கடலோரம், சின்ன கிராமம். அந்த கிராமத்துல நடந்த கதை இது. நீல கடலின் ஓரத்தில் நீங்கா இன்ப காவியமா, காலத்திரையில் எழில் பொங்கும் கனக கருணை ஓவியமா. தென்னை உயர பனை உயர சென்னல் உயர்ந்து கதிர் பெருக, தென்னை உயர பனை உயர சென்னல் உயர்ந்து கதிர் பெருக, மின்னும் தாழை மடல் விரியும் வேளாங்கண்ணி எனும் ஊராம். பூவின் மணமும் புதுவெயிலின் பொலிவும் சுமல்த இளந்தென்றல், பூவின் மணமும் புதுவெயிலின் பொலிவும் சுமல்த இளந்தென்றல், ஆவும் கன்றும் அழைக்கின்ற அன்பு குரலில் விளையாடும். பொன்னேர் பிடித்த நல்உழவர் பூமி தாயின் அருள் கொண்டார். பொன்னேர் பிடித்த நல்உழவர் பூமி தாயின் அருள் கொண்டார். தன்னேர் இன்றி மீனவரும் தாவும் கடலின் நிதி கண்டார். தன்னேர் இன்றி மீனவரும் தாவும் கடலின் நிதி கண்டார். தேனும் கலந்த தினை மாவும் தீரா இன்ப
ஓஹோ, கண்ணுக்குட்டி அவுத்து விடு, அது பால் குடிச்சா தானே நான் உனக்கு பால் கொடுக்க முடியும்னு கூப்பிடுறியா? இரு வரேன். அண்ணே சுந்தரம், சுந்தரம், சாம்பாரத்தை உள்ள வச்சுட்டு பால் சொம்பு எடுத்துட்டு வாமா கண்ணே. சுந்தரம், என்ன காமாட்சி, இன்னும் பால் கறக்கல? இல்ல வேலை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, வீடெல்லாம் கழுவி முழுவதுக்கு நேரம் ஆயிடுச்சு. நீ இன்னும் குளிக்கல? நான் குளத்துல குளிக்க போறேம்மா. வேண்டாப்பா, நேராச்சு, இங்கேயோ குளிச்சுடுப்பா. நான் சீக்கிரம் வந்துடுறேம்மா. சரி சரி, போய் குளிச்சுட்டு சீக்கிரமா வந்துடு. தம்பி சுந்தரம், இன்னைக்கு புதுசா குளத்துல குளிக்க வந்திருக்கே, எப்படி விட்டாங்க உங்க அம்மா? எப்படியா கெஞ்சி கேட்டேன், விட்டுட்டாங்க. ஆஹா, அதானே பார்த்தேன். ஏன்டா கொட்ட அடிக்கிறீங்க? பேசாம கரையில நின்னு குளிச்சுட்டு போகாம பேசாம குளிக்கணுமா? ஏன் பேசிட்டு குளிச்சா? டேய் வாயாடடா, வாழை ஒட்ட அடிக்கிடுவேன். எனக்குன்னு வாலி இல்லையே, ஒருவேளை. ஏண்டா திமிரா உனக்கு? எனக்கா வால் இருக்குன்னு சொல்றேன்? உங்களை மாதிரிதானே புள்ள சுந்தரம், இப்படி ஒழுங்கா நின்னு குளிக்கிறாப்ப. காமாட்சி புள்ள வளர்க்குற மாதிரி ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் அவங்க பிள்ளைகளை வளர்த்தா, அட இது பிள்ளைங்களா, பேய் குட்டிங்க. இங்க பாரு, சொன்னா கேக்குதுங்களா? இருந்த அம்மா கிட்ட போய் என்ன காமாட்சி, யார பாத்துட்டு நிக்கிற? பால் அனுப்பல என்ன? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு குளத்துல குளிக்க போன சுந்தரத்தை இன்னும் காணோம். அந்த கோவிலையில இருந்த மாதிரி குடுத்துட்டியா? சாப்பிட்டுட்டு போன நேரம் ஆயிடு கண்ணு, சீக்கிரமா பாலை குடுத்துட்டு வந்து சாப்பிடு. சரிம்மா. புள்ள இன்னைக்கு தாமதமா போகுது, என்ன ஆகுமோ? பண்ணையார் குணம் தான் உனக்கு தெரியுமே. நாங்க எப்படிங்க முடிவு சொல்றது? ஐயா உத்தரவு தாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏயா, நீ வயசுல பெரிய மனுஷனா இருக்க, பண்ணையில பாதி பேரை அடைச்சுக்கிட்டு சாமி விட போறேன்னு சொல்றீங்க. காலம் எல்லாம் தாங்க உழைக்கிறோம். உழைக்கிறதுக்கு உடலையும் உசிரையும் கொடுத்த ஆண்டவனை மறக்கலாங்களா? மறக்க வேணாயா, நினைச்சுக்கிட்டே போய் வேலையை பாரு. உனக்கு கடவுளா படி அளக்கிறார். ஆமாங்க. என்னையா சொன்ன? இந்த பண்ணையில நான் அளக்கிறேன் உங்களுக்கு கூலி. நெசந்தாங்க. ஆனா எசமா மூலியமா ஆண்டவன் தான் எங்களுக்கு படி அளக்கிறாரு, எங்களை காப்பாத்துறாரு. டேய் முருகையா, உன்னை யாரா வாழ வைக்கிறது? சாமி தாங்க. சித்தையா, கடவுள் தாங்க. டேய், நான் ஆண்டவனை பத்தியே கவலைப்படாதவன். என்ன யாரா காப்பாத்துறது? எல்லாரையும் காப்பாத்துற கடவுள் தாங்க உங்களையும் காப்பாத்துறாரு. நான் தான் அவரை நினைக்கிறதே இல்லையே. அவர் உங்களை மறக்கிறதே இல்லைங்களே. ஐயா அவரை நம்பாம போகலாம், ஆனா அவரு நம்ம எல்லாரையும் ஒன்னா தாங்க நினைக்கிறாரு. ஏயா வாதம் பண்றியா? இல்லைங்க, பேச்சுக்கு சொன்னேனுங்க. முரட்டு தளத்துல பிள்ளை பெத்தவளை இல்லைன்னு சொல்லிடலாம், ஆனா தாய் அப்படி சொல்ல முடியுங்களா? அப்போ என்ன முரடேன்னு சொல்றியா? ஐயோ,
அப்படி இல்லைங்க. கண்ணம்மா, குழந்தை ஆகுது. பால் வரலங்க, குழந்தைக்கு பசிங்க. கண்ணால பார்க்காத கடவுளை கும்பிட போறேன்னு கண்ணுக்கு முன்னால நிக்கிற எஜமானுக்கு துரோகம் பண்றீங்களே, உங்களை என்ன சொல்றது? பெரிய காலத்துல சாமி காரியம்னா முதல்ல கவனிடான்னு சொல்லுவாருங்க. அது அந்த காலம். இப்ப காலம் மாறிக்கிட்டு வருது. என்னதான் வேதாந்தம் பேசினாலும் என் மனசை மாத்த முடியாது. கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு 3 நாளைக்கு வேலைக்கு வட்டம் போடலான்னு பாத்தீங்களா? கண்ணம்மா, குழந்தைய பாரு. குழந்தைக்கு பசிங்க. காலையில வாங்க பால் மொத்தம் தெரிஞ்சு போச்சு. சுந்தர கூட இன்னும் வரலங்க. பாத்தீங்களா, பேச தெரியாத பச்சை குழந்தை கூட தன்னுடைய பசிய காட்ட அழுவுது. பேச தெரிஞ்ச நாம நம்முடைய தேவைகளை ஆண்டவன் கிட்ட கேட்க வேணாங்களா? அழுகுற குழந்தைக்கு பால் ஆண்டவன் அனுப்பலையா, வேளாங்கண்ணி காமாட்சி அனுப்புறான். காசு கொடுத்து வாங்குற இடத்துல கூட தவறிடுங்க. ஆனா அவன் மேல நம்பிக்கை வச்சா நொடி பொழுதும் பிசகாதீங்க. நினைக்கிறீங்களா? கொஞ்சம் இடம் கொடுத்தா பேசிக்கிட்டே போவீங்களே. போங்க, கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு இனிமே இங்க வராதீங்க. போய் வேலையை பாருங்க. ஐயா பெரிய மனசு பண்ணி எங்களை அனுப்பணும். உத்தரவு கொடுங்க எஜமா. நான் எதுக்கு உத்தரவு கொடுக்கணும்? ஆண்டவன் உத்தரவு கொடுப்பாரு. போங்க. சுந்தரம் இன்னும் வரலையே. கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா அப்படி நடந்துக்கானா? எங்கேயாவது பிராக்கு பார்த்துக்கிட்டு இருப்பான். அத வரானே. வந்துட்டானா? சுந்தரம் வந்துட்டானா? எவனோ ஒருத்தன். அவன் எங்க வரப்பான்? என்னங்க, நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. அவசரத்துக்கு கொஞ்சம் பால் அண்ணி வீட்டுல. அண்ணி வீட்டுல வாங்குறதா? நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? இல்ல நான் தான் மறந்துட்டே நினைச்சுக்கிட்டியா? குழந்தைக்கு எது வந்தாலும் சரி, அந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கிறதா? என்னங்க இன்னைக்கு என்னென்னவோ பேசுறீங்க. பள்ளையாளுங்க கிட்ட வேற எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. பாட்டம் 1000 தடவை சொல்லியிருக்கேன், பால் பிந்த கூடாதுன்னு. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகும். என்னங்க, இந்த பாருங்க, இங்க வாங்களே. என்ன பாருங்களே, அழுதுகிட்டு இருந்த குழந்தை சிரிச்சிட்டு இருக்கு. வயிறு கூட நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க. அட நீ ஒண்ணு, இப்பதான் சொன்னேன் குழந்தை துடிச்சுக்கிட்டு இருக்குன்னு. இப்ப என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றேன். உனக்கு என்ன புத்தி பிசை போச்சா இல்ல மூளை குழம்பு போச்சா? என்னங்க, என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டேன்? ஐயா கோவமா இருக்காரு. நீ இங்கே இரு, பானையே நான் கொண்டு வந்து தரேன். இல்லப்படியே இவ்வளவு சொல்லி கேட்காம அங்க இருந்து பாலை வாங்கிட்டு வரேன். கொண்டாங்க. விடுங்க. கொண்டாங்க. நான் சொல்றதை கேளுங்க. இந்த பாலையை குழந்தை சாப்பிடக்கூடாது. விடு. அவசரப்பட்டு கொட்டிடாதீங்க. நான் அங்கே வாங்கலைங்க. பொய் சொல்லாதே, எனக்கு கெட்ட கோவம் வரும். அங்க பால் வாங்கலைன்னா ஆகாசத்துல இருந்து கொட்டிச்சா? கொண்டாங்க. ஐயோ, கொட்டிடாதீங்க. இந்த பால் அங்கே வாங்கலைங்க, நம்ம சுந்தரம் கொண்டு வந்தது. யாரை ஏமாத்துற? சுந்தரம் கொண்டு வந்ததா? ஆமாங்க ஐயா. நீயா? நான் கொண்டு வந்த பாலு தாங்க. பாருங்க. என்ன இன்னைக்கு பால் வேற குறைவா இருக்கு? என்னது? பால் குறையுதா? டேய், பால் எப்படி குறையுது? கடையில கொடுத்துட்டு காசு வாங்கியா? என்கிட்ட போய் சொல்லக்கூடாது. இல்லைங்கய்யா, நான் நிஜமா அப்படியெல்லாம் செய்யலங்கய்யா. இன்னும் எப்படி பால் குறைஞ்சது? டேய், ஒரு வார்த்தை, வித்தியாசமா விழுந்த ஒரே வார்த்தை. இந்த ஊர்ல பால் வாங்காம வேளாங்கண்ணில இருந்து வரவழைக்கிறேன். நான் மானத்தண்டா, மானத்தை எனக்காக துரோகம் பண்றேன். யாருக்கு பால விட்டேன் சொல்லு. யாருக்கும் வைக்கீங்க, கொஞ்சோண்டு கொடுத்தேன். கொஞ்சோண்டு கொடுத்தியா? யாருக்கு? பால் எடுத்தார வழியில மயக்கமா இருந்ததுன்னு உட்காந்த. அப்போ வானத்துல இருந்து
பயமா இருக்குங்க. பாலு குபுகுபுன்னு பொங்கிட்டு இருக்குங்க. உங்க 2 பேருக்கு என்ன வந்தது இன்னைக்கு? வேணாடா நான் வானத்துல இருந்து பொம்பளை குதிச்சாங்களா? நீ ஆடானா பால் ஆறா பொங்குதுங்கிற? போய் வேலையை பாரு. ஏடா இந்த வயசுல கொஞ்சம் போயிட்டோம். என்னங்க நான் சொல்றது நிஜம்தாங்க. நீங்க வந்து பாருங்க. சீக்கிரம் வாங்க. இத பாருங்க. என்ன கண்ட மாதிரி அதிகமா இருக்கு. என்னால நம்பவே முடியலையே. எனக்கு பயமா இருக்குங்க. தன்னை மதிக்காதவனுக்கு தெய்வம் காட்டுற அடையாளமா இல்ல குறைஞ்சவனுக்கு காரணம் கேட்டு சுந்தரத்தை திட்டதுனாலயா? சுந்தரம் சொன்னது உண்மையா? ஆமா, சுந்தரம் சொன்னது உண்மைதான். சுந்தரம் 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 என்னன்னே புரியல. ஒரே புதுமையா இருக்கு. நான் பொய்யா சொல்றேன். அதோ பாருங்க. என்னன்னு அதிசயமா இருக்கு. சுந்தரம் 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 வழியில யாருக்கும் பாடு கொடுத்தேன்னு சொன்னியே, அது யாரு? அந்த அம்மா வேற ஏதாவது பேசுறாங்க? இல்லையா? கண்ணம்மா பையன் ஏதாவது தூக்கத்துல கணா கட்டுப்பானோ? என்னங்க நீங்க கண்ணுக்கு முன்னால பால் பொங்கி வழியுது. இது விடவா அதிசயம் நடக்கணும்? தனக்கு சுந்தரம் கொடுத்த பாலுக்கு பதிலா நமக்கு குடம் குடமா பாலை கொடுக்கறாங்க அந்த அம்மா. அது யாருன்னே தெரியலையே. அந்த பையன் முகத்தை பாருங்க, தனி கலை இருக்குது. காலையில பண்ண ஆளுங்க சொன்ன மாதிரி இது இது ஆண்டவன் கொடுக்கிற பாடமா? தம்பி சுந்தரம், நீ சொன்ன அந்த அம்மா உனக்கு காட்சி கொடுத்த போது வேற யாராவது இருந்தாங்களா? யாரும் இல்லைங்கய்யா, நான் மட்டும்தான் இருந்தேன். சாதாரண வேலையாட்களை அனுப்பி என் கூட பேசின கடவுள் தான் நேர்ல இந்த அற்புதத்தை காட்டியிருக்காரு. நான் பேசினது தவறு இப்ப உணர்றேன். தம்பி சுந்தரம் சுந்தரம், என் கூட வந்து எனக்கு அந்த இடத்தை காட்டு. சந்தேகத்தினால கேட்கிறேன், நானும் பார்க்கணுங்கிற ஆசையால கேட்கிறேன். பாப்பா வா வா. இதோ இங்கதான், இதோ இடத்துலதான். அம்மா குழந்தையோட இங்கதான் நின்னாங்க. அம்மா, அப்பா வந்தீங்களேம்மா. இப்போ வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்கம்மா. வரமாட்டீங்களா? இன்னும் ஒரே ஒரு தடவை வாங்கம்மா. அம்மா, அம்மா, அம்மா. அழாத தம்பி, நாம நினைக்கிற போதெல்லாம் பார்க்கணுங்கிறது முடியாத காரியம். வா போலாம். ஐயா, ஐயா, பாருங்கய்யா. அம்மா பாருங்கய்யா. அப்பா, தாயே, உன் ஜோதி என்னால தாக்க முடியலம்மா, தாக்க முடியல தாயே. வேலையே வேலையே, அங்க பாரு. என்னது, பண்ணையார் எல்லாம் வர்றாரு? ஆமா வேலையே, பால் பிந்தி போச்சேன்னு அப்பவே நினைச்சேன். பிள்ளைங்க தான் கூட வர்றான். என்னமோ ஏதோ தெரியலையே. நீ ஏன் பயப்படுற? கொஞ்சம் பிந்திட்டாதான் என்ன? காமாட்சி, என்னங்க ஐயா? நடக்க கூடாத அதிசயம் நடந்திருக்கு காமாட்சி. என்ன சொல்றீங்க ஐயா? காமாட்சி, நீ பெத்த இந்த பாலகன் சாதாரண பிள்ளை இல்லம்மா. வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு தாயை நேர்ல பார்த்த அருள் பெற்றவன். தேவலோகத்திலிருந்து வந்த தாய் காரணம் இல்லாம ஓ மகனுக்கு காட்சி கொடுக்க வேண்டியதில்லை. அதை பார்க்கிற பாக்கியம்
உன் பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட புண்ணியம் செஞ்ச பிள்ளைய பெத்தவனி 1000 பிறவி எடுத்தாலும் யாருக்கும் கிடைக்காதுமா அந்த பெருமை. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. என் மகன் தெய்வத்தை பார்த்தானே சொல்லுங்க. எப்பங்க? காமாட்சி, பால் எடுத்துக்கிட்டு வர்ற வழியில வானத்தில இருந்து ஒரு அம்மா கையில குழந்தையோட இறங்கி வந்து உன் மகன்கிட்ட பால் வாங்கி குடிச்சிருக்காது. நடந்தது தெரியாம நான் அவங்கிட்ட கோச்சுக்கிட்டேன். பால் குறைவா இருக்கேன்னு நான் அவங்கிட்ட காரணம் கேட்க நினைச்சா புல்லரிக்குது காமாட்சி. பானையில குறைவா இருந்த பால் நிறைஞ்சு வழிஞ்சு வீடெல்லாம் பெருகிட்டது. அது மட்டும் இல்ல காமாட்சி, குளத்தங்கரைக்கு வந்தோம். உன் மகன் கூப்பிட்டதும் எனக்காக அந்த அம்மா ஜெகஜோதியா வந்தாங்க. அதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியல. அந்த ஜோதியை நான் தாங்கவே முடியல காமாட்சி, தாங்கவே முடியல. என் கண்ணு, நான் பெத்த பிள்ளை, என் ராசா, நீ தெய்வத்தை பாத்தியம்மா. என் கண்ணு. ஐயா, என்னைக்கு இல்லாம வந்திருக்கீங்க, உட்காருங்க. இல்ல காமாட்சி, நான் உடனே வீட்டுக்கு போகணும். நடந்ததை உங்ககிட்ட சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். இன்னொரு நாளைக்கு கண்ணம்மா குழந்தை எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். நான் வரேன். ஐயா, நாளைக்கு காலையிலேயே கொண்டு வந்துடுறேன் பாலு. என்னப்பா அறிவு இருக்காவுல? பண்ணையார் வந்துகிட்டு இருக்காரு, உன் பாட்டு கையை விச்சுக்கிட்டு எதிர வர்றீங்க. என்னடா கருப்பையா கும்புறேனுங்க ஏசமா. என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. ஏசமா வர்றது கூட கவனிக்காம எதையோ ரோசனை பண்ணிட்டு எதிர வந்துட்டதுங்க. ஓஹோ, எதிர வந்தா என்னடா? என் பண்ணையில வேலை செஞ்சா நீங்கெல்லாம் எனக்கு அடிமைகளா? அது என்ன ஏசமா அப்படி சொல்லிட்டீங்க? ஒசர ஒசர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாயிடுங்களா? இது யாரு, உன் மகளா? ஆமாங்க. ஒன்னே ஒண்ணுன்னு கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டு அது என்னடான்னா எங்கிட்ட சண்டை போடுதுங்க. போப்பா, நான் எப்ப உங்ககிட்ட சண்டை போட்டேன்? விளையாட்டு நிக்கிறாரு. எதுத்தா பேசுற? ஏண்டா அவளை மிரட்டுற? அப்படி என்ன சண்டை போட்டாவ? நம்ம கர்ணம் ரங்கையாவோட மகனுக்கு இவளை கொடுக்கறதா நினைச்சிருந்தாருங்க. நினைச்சியா இல்ல சொன்னியா? ஆமா, அவளை சொன்னேன். அதனால என்ன அப்போ? நம்ம நிலைமைக்கு மேல கேக்குறாங்க. அதனாலதான் வேலையோட பாக்குறேன். கலையத்துல என்ன பிள்ளை வச்சிருக்க? மோர் ஊத்தி கலக்குன நீராகாரம் இருக்குங்க. அப்படியா? அதுல கொஞ்சம் ஊத்து. எசமா, என்னங்க இது? நீங்க எங்ககிட்ட வந்து வேண்டாங்க. ஏண்டா துடிக்கிற? கொண்டாவுல உப்பு போட்டிருக்கீல்ல? போட்டிருக்கேங்க. கருப்பையா, நீங்கெல்லாம் குடிக்கிறத நான் குடிக்க கூடாதா? கொண்டா. எசமா, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. நானும் அந்த நினைப்புல இருந்தவன் தான். ஆனா அது தவறுங்கிறத உணர்ந்துட்டேன். ஆண்டவனுக்கு முன்னால நாம எல்லாரும் சமந்தான். அது இருக்கட்டும், கர்ணம் ரெங்கைய உனக்கு உறவுக்காரன் தானே? எனக்கு மாம முறையாகுதுங்க எசமா. இந்தாப்ல அவனோட மகன் உன்னை கட்டிக்கிறேங்கிறானா? ஒத்த கால நிக்கிறான். ஆனா அவங்க அப்பன் தான். சரி சரி, அவனை அழைச்சுக்கிட்டு என்ன வந்து பண்ணையில பாரு. செலவை பத்தி கவலைப்படாதே, நான் தர்றேன். ஒரு 10 மா நிலமும் கொடுத்துருவோம். எசமா, இனிமே நம்ம ஊர்ல யாருக்கும் குறை இருக்காது, இருக்க கூடாது. அப்படி அதிசயம் நடந்திருக்கு. எசமா சொல்றது இந்த ஏழைக்கு ஒண்ணுமே புரியலீங்களே. நாளை காலையில நம்ம பண்ணை ஆளுங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வா, விவரமா சொல்றேன். எவ்வளவு உன் மனசுப்படிதான் கல்யாணம் நடக்கும். எசமா, வேண்டாம் 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 வேண்டாம். என்னது? பண்ணையார் விடுகதை போட்டுட்டு போறாரு. அதான் தேங்காய் உடைச்சாப்புல சொல்லிவிட்டாரு, கல்யாண செலவை நான் தர்றேன்னு. நீ தான் இழுக்கிற. செல்லாயி, உன்னை செல்லமா வளர்த்துட்டு இப்ப கண்கலங்க வைக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா? இல்லாத குறைதான். நீதான் என்ன பொல்லாதவன் ஆக்கிட்ட. கோச்சிக்காதப்பா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சண்டை போட்டேன். எப்படியோ நீ நல்லபடியா சந்தோஷமா இருந்தா சரி. இனிமே ஒரு குறையும் இருக்காதுன்னு ஐயா பொசுக்குன்னு சொல்லிவிட்டாரு. பார்க்கலாம். அறுவடை முடிஞ்சதும் ஒன்னு பிடிச்சு கொடுத்துறேன். கருணும் அவன் கையில. என்னடா இது? ஒரே நாளையில இவ்வளவு பரபரப்பா போடுச்சு. ஊரு பூரா இத பத்தி பேசா இருக்குது. அதுல பாருங்க, இந்த பொருளிய கிளப்பி விட்டவனே ஒரு பொடி பைய, காமாட்சி மகன் சுந்தரம். ஏன்டா பொருளிகள் சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த பையன் பார்த்தா நம்புனா நம்புங்க, நம்ப காட்டி போங்க.
ஆமண்டியா வெட்டி கொடுத்துருந்தா வானத்துல இருந்து தேவதை வந்துச்சா பால் வாங்கி குடிச்சுதா பன்னியார் வீட்டுல பால் பொங்குச்சுதா கடவுளானுங்க கதை பய மரத்தடியில தூங்கி இருக்கிறான் கலா கிலா கண்டிருப்பான் தங்கையா அந்த பையன் அந்த அம்மாவை பாக்கலன்னே வச்சுப்போம். ஆனா பன்னியார் வீட்டுல பால் பொங்குனது நம்ம கிராமத்து ஜனங்களா அதை பார்த்தது. இது கூட பொய்யா போகும். வாயாண்டி அங்க வர்றா பால் குடம் இந்த சுந்தரமே வர்றாட்டா. ஏன் அவகிட்ட போறீங்க? மறுபடியும் புதுசா ஒரு கதையை சொல்ல போறான். என்னப்பா கண்ணாயிரா இல்ல இங்க வாப்பா சந்தைக்கு போயிட்டு வர்றேன். இங்க வாப்பா என்ன வரா போயிட்டு வர்றேன். உங்களுக்கு தெரியுமா அதிசயம் சொன்னாங்க பன்னியார் வீட்டுல தானே இந்த பயனா. ஏப்பா சுந்தரா டேய் கதையை கட்டி விட்டது நீதானே? நான் ஒண்ணும் கதை சொல்லல. இன்னும் என்ன சொன்ன? தங்கையா அவன் அறியாத பையன், சூதுவாது தெரியாது. அவன் பார்த்ததுனால சொன்னான். வாய முடிக்கிட்டப்பா பார்த்தானா? நான் ஒண்ணும் நினைக்கல. ஏடா கணா கண்டியா? நான் ஒண்ணும் கனா காணல, கண்ணால பார்த்தேன். கண்ணால பார்த்தேன். வளர்ச்சி மூணுல விடல அதுக்குள்ள ஊருக்குள்ள உள்ள பெரிய மனுஷங்க எல்லாம் உன்னை கும்பிட வச்சுட்டியா? நான் ஒண்ணும் தப்பு பண்ணல. ஆனா ஊருக்குள்ள போராடி பண்ணிட்டியே. ஆறு கூச்சல் பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீயா பாட்டி வா வா நாங்க கூச்சல் போடல கதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். மானத்துல இருந்து அந்த அம்மாவை பார்த்தான சுந்தரம் அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம சுந்தரமா? நம்ம காமாட்சி மகன் சுந்தரமா? எங்க எங்க எங்கப்பா? பாருங்க சுந்தரம். கண்ணு சுந்தரம், நீ தானே அந்த தெய்வத்தை பார்த்த? உன்னை கண்ணால கூட பார்க்க முடியாத கபோதியா இருக்கிறப்பா. பாட்டி அம்மா தான் ஜோதியா வந்தாங்க. நான் சொன்னா இவங்க எல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க பாட்டி. நான் நம்புறேன்டா கண்ணு, நான் நம்புறேன். பாட்டி நீ கூப்பிட்டா கூட அந்த அம்மா மேல இருந்து வருவாங்க. கொஞ்சம் கூப்பிட நாங்களும் பாத்துக்கிறோம். அம்மா தாயே, பாட்டிக்கு என்ன பார்க்கணும்னு ஆசையா இருக்காம்மா. சுந்தரம் எனக்கு கண்ணு வந்துருச்சப்பா. சுந்தரம் எனக்கு கண்ணு வந்துருச்சப்பா. ஐயா பாட்டிக்கு கண்ணு வந்துருச்சா? பாட்டிக்கு கண்ணு வந்துருச்சா? தம்பி உன்னோட பெருமை தெரியாம நாங்க என்னென்னமோ கேள்வி செஞ்சிட்டோமப்பா. ஆமாப்பா தம்பி எங்களை எல்லாம் மன்னிச்சிருப்பா. கழனியெல்லாம் வற்றாமல் புது வெள்ளம் கரை பெருகும். பழகி வரும் பசுமாடெல்லாம் குடங்குடமாய் பால் சொரியும்.
காட்டிலும் மேட்டிலும் வளர்ந்தது கரும்பு, கதிரொரு முழமாய் உயர்ந்தது சென்னல். காட்டிலும் மேட்டிலும் வளர்ந்தது கரும்பு, கதிரொரு முழமாய் உயர்ந்தது சென்னல். வீட்டிலும் வெளியிலும் விளைந்தது வாழை, வீசிய தென்றலில் விரிந்தது தாழை. வீட்டிலும் வெளியிலும் விளைந்தது வாழை, வீசிய தென்றலில் விரிந்தது தாழை. ஆலய விளக்கின் அருட்சுடர் போல அன்பெனும் பூவும் மலர்ந்தது நெஞ்சில். சீலமும் தெய்வபக்தியுமிடையா சிறந்தனர் மாந்தர் இனிமையே ஆனார். சென்னல் மணியில் முகம் காட்டி சிரிக்க தெரிந்த கட்டழகா, சென்னல் மணியில் முகம் காட்டி சிரிக்க தெரிந்த கட்டழகா. என்னை கண்டும் காணாமல் நீ ஏனோ மரத்தில் நிற்கின்றாய். அறுவடை செய்யும் பெண்மையிலே உன்னாசை என்னை அறிந்தாளோ? அறுவடை செய்யும் பெண்மையிலே உன்னாசை என்னை அறிந்தாளோ? மறுபடி வயலை உழும் முன்னே மங்கள மேளம் முழங்காதோ? ஏக்கம் இனி இல்லை நெஞ்சில் இருளும் இனிமுண்டோ? ஏக்கம் இனி இல்லை நெஞ்சில் இருளும் இனிமுண்டோ? காக்கும் ஒரு தெய்வம் வந்து கருணை பொழிந்ததுவே, காக்கும் ஒரு தெய்வம் வந்து கருணை பொழிந்ததுவே. கையால் எடுத்து வரும் கையால் அமுதம் எடுத்தரும் திருநாள் வருகிறது, உனக்கு சிரிப்பும் மலர்கிறதோ? தந்தா தானன தந்தா தானன தந்தா தானன தந்தானா தந்தானா. முதல்ல பெற்றோர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கணும். பரவாயில்ல பரவாயில்ல, 16 வெத்து பெருவாழ்வு வாழும். பண்ணையார் மனம் மாறிடுச்சு. ஊரெல்லாம் செழிப்பானது. மறந்து கிடந்த மக்கள் எல்லாரும் கடவுளை நினைக்க ஆரம்பிச்சாங்க. தேவமாதாவோட புகழ் தேசமெல்லாம் பரவ ஆரம்பிச்சது. அந்த ஆள் ராத்திரி தூங்கவே மாட்டேங்கிறான். அதனால அவருக்கு தூக்க மருந்து கொடுக்கலாமான்னு கேக்குறீங்களா? நீங்களும் ஒரு டாக்டர் தானே, நீங்க தான் முடிவு பண்ணணும். டாக்டர், ஜமீன்தார் மனைவிக்கு ரொம்ப சீரியஸா இருக்கும். அப்படியா? நான் உடனே பண்றேன். வெரி வெரி, ஜமீன்தாருடைய மனைவிக்கு சபகேஷன் அதிகமாயிடுச்சா? தேவையான மருந்து எடுத்துட்டு உடனே புறப்படும். எஸ் டாக்டர். டைம் என்னாச்சு? கடியாரா இருக்கு, பாத்துக்கங்க. நர்ஸ். எஸ் டாக்டர். டாக்டர்
டாக்டர் நடராஜா வர சொல்லு. ஆபரேஷனா டாக்டர்? ஏ நீயே செய்து என்ன பாக்குறியா? ஹலோ பிரதர். என்ன பிரதர் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எந்த கேஸ் எடுத்தாலும் டாக்டர் மேரியை தான் கூட்டிட்டு போறாரு. அதுக்கு என்ன செய்யறது? மேரி ரொம்ப இன்டெலிஜென்ட். ஒரு டாக்டரை விட ரொம்ப புத்திசாலித்தனமா உதவி செய்யறான். உன்கிட்ட போய் சொல்ல போறான் பாரு, நீ ஒரு மேரி பைத்தியம். சொல்ல போனா மேரி இங்க நர்ஸா இருக்கிறதுனால தான் நான் இந்த ஹாஸ்பிட்டலே இருக்கேன். மேரி இவர் குறை சொல்லலப்பா. பெரிய கேஸ்களை ட்ரீட் பண்ண இவருக்கு ஒரு சான்ஸ் தர வேண்டாமா? இப்ப பாரு, இந்த ஜமீன்தார் விட்டு கேஸ் வரும்னு இவர் எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தா தெரியுமா? டாக்டர், ஒரு சீரியஸான கேஸ். நர்ஸ், நாங்க ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் பேசிட்டு இருக்கோம். யூ கேன் கோ நவ. இல்ல டாக்டர், இது ரொம்ப சீரியஸான கேஸ் டாக்டர். ஐயா, என் புள்ளையை காப்பாத்துங்க. என் புள்ளையை காப்பாத்துங்க டாக்டர். என் புள்ளையை காப்பாத்துங்க. என்னம்மா குழந்தைக்கு என்னாச்சு? டாக்டர், குழந்தை ஊசி எடுத்துட்டா. நாங்க என்னமா செஞ்சு பார்த்தோம். வயித்துக்குள்ள போற ஊசி எடுக்கவே முடியல. நீங்க தான் காப்பாத்தணும். எப்பமா ஊசி வைக்கினா? காலையில. இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சாலை டாவில கவனி. கோலி கேட்டு கொண்டு வா. அம்மா, எப்படியாவது என் குழந்தையை காப்பாத்துங்க. சரியாடாதம்மா, எங்களால முடிஞ்சது செய்யறோம். ஏமா என்ன விஷயம் வாங்கிட்டான் புள்ள? கிராமபோன் பெட்டி வச்சீங்க. நான் எப்பவுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். எனக்கு புள்ள விளையாடிட்டு இருந்தா. ஏமா வீட்டுல கிராபம் பெட்டி இருக்கா? என்ன பாட்டு பாடும்? மன்மதேலியே வென்றார் உண்டோ. சும்மாரியா, அந்த மாதிரி துடிச்சு போயிருக்காங்க. என்ன பாட்டு பாரியா பாட்டு? ஏமா வீட்டுக்கு ஒரே பிள்ளையா? ஆமாங்க. அவ்வளவுதான். இனிமே ஊசியம் வாங்கின அப்புறம் என்ன இருக்குது? பௌத்த கீரி தான் எடுக்கணும். பச்சை குழந்தை தாங்குமா? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என் பிள்ளைக்கு ஒண்ணு என்னால தாங்கவே முடியாது. அழாத. இந்நேரம் அரிசி எடுத்துட்டு இருப்பேன். டாக்டர், என் குழந்தையை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். எப்படியாவது காப்பாத்துங்க. ஏமா அழுதுட்டு இருக்க? டாக்டர், என் பையன் காப்பாற்ற பண்ணிக்கிட்டான். நீங்க தான் பெரிய மனசு காப்பாற்ற வேண்டிய டாக்டர். நீங்க தான் காப்பாற்றணும். இப்ப எங்க வே? இதோ. கவலைப்படாதம்மா, நான் பாக்குறேன். அம்மா, தைரியமா இருங்க. அழாதீங்க. உங்க குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராது. அம்மா, நீ குழந்தை எடுத்துட்டு உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு போ. டாக்டர், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க டாக்டர். பேசுற நேரத்தை வீணாக்காதம்மா. ஊசி எங்க சிக்கிருக்கு எங்களால கண்டுபிடிக்க முடியல. சீக்கிரம் குழந்தை எடுத்துக்கோ. மேரி, குழந்தை கொடுத்து. அம்மா, நில்லுங்க. உங்க குழந்தை என்னம்மா சொல்லுங்க. எது சொன்னாலும் செய்யறேன். வேளாங்கண்ணி மாதா கிட்ட வேண்டிக்கங்க. டாக்டர்களால குணப்படுத்த முடியாத நோய்கள் எல்லாம் பறந்துடும். கடவுளால ஆகாதது எதுவும் இல்லை. நீங்க நம்பி வேண்டிக்கிட்டீங்கன்னா மாதா கண்டிப்பா உங்க குறைய தீர்ப்பா. கடவுளின் குழந்தைய வயிற்று நம்பிக்கையோட போங்க. சரிம்மா, இப்பதான் போய். இதை என் காதால கேட்டேன் டாக்டர். என்ன சொன்ன? வேளாங்கண்ணி மாதா வேண்டிக்க டாக்டர்களை நம்பாதேன்னு சொன்ன. இது ஆஸ்பத்திரியும் நம்பிக்கிட்டு நோயாளிங்க வராங்க. அவங்கள கோயிலுக்கு போய் சொல்றேன். நாளைக்கு மருந்து கேட்டு வந்தா கையில மெழுகுவர்த்தி கொடுத்து அனுப்புவார். மேரி, மேரி. எஸ் டாக்டர். மேரி, யாரோ பேஷண்ட கோயிலுக்கு போக சொன்னியாமே, ஏன் நாம கொடுக்கிற மருந்துல உனக்கே நம்பிக்கை இல்லையா? இந்த பேஷண்ட் கிட்ட மட்டும் இல்ல டாக்டர். இங்க வர்ற நோயாளிங்க அத்தனை பேர்கிட்டயும் நான் அதைத்தான் சொல்றேன். மருந்து கொடுக்கறது டாக்டர், ஆனா குணப்படுத்துறது கடவுள் தான். இது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. வெரி குட். உன்னுடைய நம்பிக்கை என்னைக்கு வீண் போகாது. நீ போய் வேலை பாரு. தேங்க்யூ டாக்டர். டாக்டர் மணி, உங்க கருத்து எனக்கு புரியுது. ஒவ்வொரு டாக்டருக்கும் தன் திறமையில நம்பிக்கை இருக்கணும் நீங்க சொல்றீங்க. நான் அதை மறுக்கல. ஆனா அந்த திறமையை நமக்கு கொடுக்கிறது கடவுள் தானே. எல்லா டாக்டர்களும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயத்தை ஒரு சின்ன பொண்ணு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டா. எவ்வளவுதான் பட்டங்கள் வாங்கியிருந்தாலும், எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும், எத்தனை பெரிய கைராசிக்காரனா இருந்தாலும், என்னைக்கு ஒரு டாக்டர் தன்னுடைய திறமைனால மட்டும்தான் ஒரு நோயாளி குணமாகறான்னு நினைக்கிறானோ அன்னைக்கு அவன் விழுந்துட்டான். அதை நல்லா புரிஞ்சுங்க. கடவுள் நம்ம கருவிகளா வச்சு நோயாளிகளை குணப்படுத்துறான். போக குழப்பம் இல்லாம உங்க வேலையில கவனிப்போம். ஐம் சாரி டாக்டர். மேரி மத்தவங்க சொல்றது மட்டுமில்லை, லீவு கிடைச்சா போதும் உடனே வேளாங்கண்ணிக்கு போயிடலாம். டாக்டர், 2 மாசமா ஒரு கேஸ்ல போராடிட்டு இருக்கீங்களே, கந்தசாமின்னு ஒரு பையன். அவனுக்கு என்ன வியாதி? இளம்பிள்ளவாதம். கரெக்ட். கால் நடக்க முடியாத ஊனம். டாக்டர், இப்படிப்பட்ட நொண்டி பையன் ஒருத்தன் தான் இன்னைக்கு மேரி போயிட்டு இருக்கிறானே அன்னை வேளாங்கண்ணி ஆலயம், அந்த கோவில் கட்டப்படுறதுக்கே காரணமா இருந்தான். Is it? Yes, doctor. Are you free now? Yes, sir. Sit down. நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்றேன். It will be very, very interesting. வேளாங்கண்ணி கிராமத்துல
கோழிக்கு தீனி கொடுத்தாச்சு, குளிக்க வேணாம்? குளிரும்மா, எனக்கு பச்சை தண்ணி வேணாம், வெந்நீர் போட்டு கொடுமா. கொஞ்சம் பொறுடாச்சா, இத முடிச்சிட்டு உனக்கு வெந்நீர் வச்சு தரேன். முடியாது, எனக்கு இப்பவே போட்டு கொடு. அம்மா, நான் கத்துவேன். அடாடாடாடாடா, உன்னோட பெரிய தொல்லையா போச்சு ராசா. முதல்ல எனக்கு வெந்நீர் போட்டு கொடு, இல்லன்னா நான் குளிக்க மாட்டேன். இரு, அடுப்புல கரண்டி போட்டு வச்சிருக்கேன், 2 இழுப்பு இழுத்தா தன்னால குளிக்கிற. குளிக்க மாட்டேன், முடியாது முடியாது. ஏன்டா அடம் பிடிக்கிற? வா அண்ணா, தம்பி கல்யாணத்துக்கு போனியே, எல்லாம் நல்லபடியா நடந்ததா? முடிச்சிட்டு வந்துட்டே சொன்னோம். இந்தா அடிக்கே தோடு, எல்லாம் சரியா இருக்காப்பா? இப்ப என்ன அவசரம்? நான் கூட வருவேன் சொன்னோம், உன் நகையை ஏறவன். அதுக்கு என்ன, இப்பவே வேணாலும் வாங்கிட்டு போ. நீ இப்படி கலுமிஷம் இல்லாம பழகுற, உன்கிட்ட இருக்கிற நகையோ நட்டோ யார் இரவல் கேட்டாலும் மனம் கொடாம கொடுக்கற. அதனால ஆண்டவன் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார் சொன்னோம். என்ன சொன்னோம்? இப்ப என்ன சொல்லிட்டேன்னு? வீடு வாசல் தோட்டம் துறவு நகை நட்டு எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவன் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கலையே. பிறந்த ஒண்ணும் ஊலமா போயிடுச்சு. காலம் எல்லாம் அதை நினைச்சு கண்ணீர் விழுதுல என்ன ஆயிட போகுது சொர்ணம்? சொர்ணம், நாட்டாண்மைக்காரருக்கு கல்யாணமாகி 15 வருஷம் ஆகுது. அவர் பொண்டாட்டி வயத்துல ஒரு பூச்சி போட்ட காணோம். உனக்கு பேரு சொல்றதுக்கா ஒரு பிள்ளைய கொடுத்தானே ஆண்டவன். பேர் சொல்றதுக்கா? ஆசையா பேர் வச்சே ராசான். ஆனா இன்னைக்கு ஊரெல்லாம் என் பிள்ளைய சப்பானி சப்பானின்னு தான் கூப்பிடுறாங்க. என்ன கூட நொண்டிய பெத்தவன் நொண்டிய பெத்தவன் தான் சொல்றாங்க. ஊர் கழுதிக்க பேச்ச விட்டு தள்ளு. சொர்ணம், நீ பேசாம மாதா கிட்ட பொருத்தனை பண்ணிக்க. ஆமா சொர்ணம், யார் யாரோ பொருத்தனை பண்ணிக்கிட்டு தீராத வியாதி எல்லாம் தீர்த்துக்கிட்டு போறாங்க. நீயும் மாதா குளத்துக்கு போ. போகாமலா இருக்கேன், பொருத்தனை செய்யாமலா இருக்கேன். என் குறை தீரலையே. மனசு விட்டாப்போல பேசாத சொர்ணம், அது எதுக்கும் வேலை வர வேண்டாமா? நாம சொல்லிடுறோம். சொர்ணம் மனசுல இருக்க வேதனை யாருக்கு தெரியும்? வேதனையை மறைச்சுக்கிட்டு தான் நடமாடிக்கிட்டு இருக்கேன். என் கண் முன்னால என் புள்ள காலை இழுத்து இழுத்து நகர்ந்து போறத பார்க்க என்னால தாங்க முடியல. அஞ்சலே, தாங்க முடியல. இத புரிஞ்சுக்காம அந்த பையன் அடம் பிடிக்கிறான். 4 போடலான்னாலும் மனசு வர மாட்டேங்குது. ராசா ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே. நல்ல பிள்ளைதான், யார் இல்லைன்னா இப்பவே வெந்நீரை வச்சு கொடுங்கிறான். எனக்கு தலைக்கு மேல 1000 மேல கிடக்கு. சொன்னா கேக்குறானா? நாங்க வரோம் சொன்னோம். நான் சொல்றத மறந்துடாத. மாதா குளத்துக்கு போ, அம்மாவை நம்பு. ஆமா சொர்ணம், நான் வரட்டுமா சொர்ணா? வரட்டுமா? போயிட்டு வரேன் சொர்ணா. அம்மா, 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 என் மேல கோவமாம்மா? அம்மா, அம்மா, எனக்கு வெந்நீர் வேண்டாம்மா, நான் பச்சை தண்ணியிலே குளிக்கிறேம்மா. அம்மா, நீ என்கிட்ட பேச மாட்டியாம்மா? நீ என்கிட்ட பேசலன்னா நான் சாப்பிட மாட்டேன். பட்டியாவும் கிடந்து செத்து போவோம்மா. அப்படி எல்லாம் சொல்லாதடா. அம்மா, நான் தப்பானியா இருக்கிறதுனால என்ன உனக்கு பிடிக்கலையா? நீ எப்படி இருந்தாலும் என் மகன், என் ஆசா. அப்ப ஏன் என்ன திட்டுற? ராசா, நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை வெறுக்கலடா. நீதான் என் உயிர். அம்மா மனசு உனக்கு தெரியாது ராசா, தெரியாது. அழாதம்மா.